அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் டிரோன். ஹாஸ்பிட்டலில் அடிக்கடி வர ஒரு கம்ப்ளைண்ட், அது பேஷண்ட் இருக்கட்டும், டாக்டர்ஸ் தாதிமார் இறைஞ்சி விடுறாங்க, பேசுகிறாங்கன்னு சொல்லி. ஸோ இதை எப்படி தவிர்த்து கொள்ளலாம்னு சொல்லிச்சுன்னா, உண்மையிலேயே வைத்தியர்களுக்கும் சரி, தாதிமார்களுக்கும் சரி, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், சம்பள பிரச்சனைகள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இப்படியாப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதே சமயம் வருகின்ற நோயாளிகளுக்கு அவங்களும் ஏதோ ஒரு நோயில் மன உளைச்சலுக்குள்ளாகி நிறைய பிரச்சனைகள் கூட மாறாம். ஸோ இதை எப்படி நாங்கள் இல்லாமல் பண்ணலாம், குறைக்கலாம்னு சொல்லிச்சுன்னா, ஒவ்வொரு வைத்தியரும், ஒவ்வொரு தாதியரும், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் வருகிற பேஷண்ட்டை அது தாங்கள் அன்னது பார்க்கணும். அதாவது கண்ணாடியில் நீங்கள் உங்களையே திரும்பி பார்க்குற மாதிரி அந்த பேஷண்ட்டை பார்க்கணும். உண்மையிலேயே எங்களுக்கு வைத்தியர்களாகி எங்களுக்கு பர்சனல் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தாலும், ஏதோ ஒரு அவரும் அந்த வார நோயாளியும் ஏதோ ஒரு வருத்தத்தாலையும் வியாதியாலையும் துன்பப்படுத்தான் வராங்க. ஸோ அதில் நாங்கள் அவங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதை எப்படி தவிர்த்துக் கொள்ளாமல் சொல்லிச்சோன்னா, வருகிற நோயாளியை நீங்கள் உங்களாவே பாருங்கள். ஒரு ட்ரீட் பண்ண நோயாளி அது நான் தானேன்னு சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு தயவு வரும் இல்லையா? ஸோ உங்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ, ஒரு வைத்தியராக இருக்கட்டும், ஒரு தாதியாக இருக்கலாம், ஒரு அட்டண்டனாக இருக்கலாம், உங்களை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு நோயாளியை ட்ரீட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த எரிஞ்சு விடுறது, பேசுறது, திட்டுறது, சண்டை போடுறது இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதே சமயம் ஒரு நோயாளி ஒரு வைத்தியரையும் சரி, தாதியரையும் சரி, ஹெல்த் அட்டண்டர் யாரையா இருந்தாலும் சரி, தன்னுடைய மகனா, மகளா, தங்களில் ஒருத்தனா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் கோபப்படும் பொழுதோ பேசும் பொழுதோ அது உங்களை பெருசாக ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் உங்கள் ஒருத்தனா அவரை பார்க்கும் பொழுது, இல்லாட்டி உங்களாவே நீங்கள் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு மன உளைச்சல், ஒருவேளை நைட்டாக டியூட்டி பார்த்துருப்பாங்க, அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்களும் பாதாட மாட்டீங்க. ஸோ ஆகவே இங்கே ரெண்டு தரப்புமே, ஒரு நோயாளியா ஒரு வைத்தியர் ஒரு தாதி ஒரு வைத்தியசாலை ஊழியர் ஒரு நோயாளியை நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் ரெண்டு பாருங்க. நீங்கள் பேசவும் மாட்டீங்க, திட்டவும் மாட்டீங்க, அன்பா நடப்பீங்க. அதே சமயம் ஒரு நோயாளி இருக்கிற வேலை செய்கிற வைத்தியரையும் சரி, தாதியரையும் சரி, ஊழியர்களையும் சரி, உங்களில் ஒருத்தனா உங்களாவே நீங்களும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே பிரச்சனை வராது. ஸோ ஹாஸ்பிட்டல் சுமூகமாக நடக்கும், அங்கே நோய்கள் குணமாக்கப்படும் அன்போட. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லிச்சுன்னா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலான்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு.